இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். ஏசாயா 54:15 இப்படி சொல்கிறது, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஆம், தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது அநேக பிரச்சனைகள் வரும். தேவனுக்கு சாட்சியாய் வாழ்கிற விசுவாசினுடைய வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும். அது ஒன்று மனிதர்களால், இன்னொன்று கிரியை செய்கிற ஆவிகள் மூலமாய், சில நேரத்தில் நம்முடைய அறியாமையின் மூலமாய் வரும். எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நம்ம கற்றுத்தந்து நிலை நிற்க பண்ணுவார். ஆனால் எதிராக வருகிற திட்டமிட்டு சில காரியங்களிலே தன் பெரியவர்கள் என்று சொல்லி நிரூபிக்கும்படியாய் வரும்போது தேவனுடைய ஜனத்தோடு, தேவனுடைய பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறதை அவர் மெய்யாகவே நிரூபிப்பார். எதிராய் வருகிறவர்கள் பட்சத்தில் வரும்படி கிரியை செய்வார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் எப்தா என்று ஒரு மகன் இருக்கிறான். அவன் ஒரு விலைமாதனுடைய மகனாய் அவனை பார்க்கிறார்கள். அவனுடைய தாயாருடைய வாழ்க்கை சற்று தடுமாற்றம் நிறைந்த ஒழுங்கினமான வாழ்க்கை. ஆகையால் அந்த மகனை அவனுடைய உறவினர்கள் அழைத்து, இந்த சொத்தில் உனக்கு எந்த பங்கும் இல்லை, நீ இந்த தேசத்தை விட்டு வெளியே போ என்று சொன்னபோது அந்நிய தேசத்தில் அவன் குடியிருக்கிறான். ஆனால் எதிர்பாராதபடி ஒரு யுத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ அந்நிய ஜனங்களுக்கும் இடையே யுத்தம் வருகிறது. இப்பொழுது எப்தா இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைக்கிறார். எப்தா தேவனை தேடுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். காரணம், அவன் ஜனங்கள் அழைக்கும் போது, நீங்கள் ஜெயித்த பின்பு என்னை திருப்பி அனுப்பிவிடக்கூடாது, என்னை அந்த ஜனத்தின் மேல் தலைவனாய் வைக்க வேண்டும் என்று சொன்னபோது சரி என்று ஜனங்கள் சொன்னார்கள். ஆனால் எப்தா தன் பலத்தை அல்ல, தேவனை நம்பினான், ஒரு பொருத்தனை பண்ணினான். ஜெயத்தோடு நான் திரும்பும்போது, நான் வீட்டிற்குள் பிரவேசிக்கும் போது எதிர் வருகிறதோ அதை நான் பலியிடுவேன் என்று சொன்னான். அவன் தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டான். தேவனுக்கு பண்ணின பொருத்தனை அவன் தேவ பக்தி உள்ளவன் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆம் பிரியமானவர்களே, தெய்வத்துக்கு பயப்படுகிறவர்கள் பாவம் நிறைந்த குடும்பத்திலும் இருக்கலாம். சேற்றிலும் செந்தாமரை இருப்பது போல பாவம், அசுத்தம் நிறைந்த குடும்ப வாழ்க்கை தான் எப்தாவுடைய தாயாருடைய வாழ்க்கை. ஆனால் அங்கும் அருமையான ஒரு நபரை உருவாக்குகிறான். கடினமான முரட்டு மனிதனாக இருந்தாலும் தெய்வ பயம் உள்ளவனாக இருக்கிறான். அவரை நாடி ஜனங்கள் வரும்படியான சூழ்நிலை கர்த்தர் உண்டாக்கினார். இன்றைக்கும் கூட உங்களுடைய சூழ்நிலை நிமித்தம் தள்ளி இருக்கலாம். பொருளாதாரம், படிப்பில்லை, அழகில்லை, நல்ல குடும்ப சூழ்நிலையிலிருந்து தள்ளி இருக்கலாம். உங்களை தேடி வரும்படி கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி பேசலாம். கரைப்பட்ட குடும்பம், உலகத்தில் அது வாழ்வதற்கு தகுதியற்றது, நானாயிருந்தால் என் வாழ்க்கையை முடித்திருப்பேன் என்று அடுத்தவர்களை சித்தரித்து பேசலாம். அவர்களை மீண்டும் வேதனைக்குட்படுத்தலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் மற்றவர்கள் உங்கள் பட்சத்தில் வருவார்கள். ஆகையால் எந்த சூழ்நிலையிலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்வோம். தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். நன்றி ராஜாத்தில் ஜெபிக்கிற சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கலாம், கரைப்படுத்தப்பட்டிருக்கலாம், விரலேற்றி இருக்கலாம். என்னுடைய குடும்பத்தை குறித்து அது இல்லை, இது இல்லை, என்னுடைய வாழ்க்கை சரியில்லை என்று சொல்லி, ஆனால் நாட்கள் வரும்போது கர்த்தர் அவர்களை அவருடைய சந்ததியை கொண்டு வருவேன், நான் வரமாட்டேன் என்று அவர்கள் வைராக்கியம் பாராட்டினாலும் கர்த்தருடைய கரம் அதை செய்யும். காரணம், சூழ்நிலையில கர்த்தரை சார்ந்து நிற்கிற ஒரு மனுஷன் மீது கர்த்தர் வைத்திருக்கிற கிருபை எவ்வளவு பெரியது என்பதை கர்த்தர் விளங்க பண்ணுவே. ஆமென். உங்கள் பட்சத்தில் உங்கள் சத்துருக்கள் வருவார்கள் என்று நீர் வாக்கு பண்ணுகிறீங்க. அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எந்த சூழ்நிலையில தோற்று போய் பின்வாங்கி எழும்ப முடியாதபடி சத்துருக்களை நிமித்தம் நிற்கிறார்களோ அல்லது சத்துருக்கள் எதிர்த்து நிற்கிறார்களோ அந்த காரியங்களை நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகள் முன்னேற்றத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா கிரியைகளையும் நீர் பொறுப்பெடுத்து அதை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.